இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தை அமாவாசை. வருடத்தின் 3 அமாவாசைகள் மிகவும் முக்கியமானது. அது என்னவென்றால் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை ஆகும். இந்நாளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களை வழிபட வேண்டும். இது நம்முடைய பாவங்களை மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்களின் பாவங்களையும் போக்குவதற்கான மிகச்சிறந்த நாளாகும். இந்த நாளில் புனித நீராடுவது, விரதம் இருப்பது, தானம் அளிப்பது, பித்ரு தர்ப்பணம் செய்வது ஆகியன பல மடங்கு அதிகமான புண்ணிய பலன்களை தரும். பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இருப்பவர்கள், பித்ருக்களின் ஆசியை பெற வேண்டும் என நினைப்பவர்கள் தவறாமல் இந்த நாளில் விரதம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்தால் பித்ரு தோஷம் மட்டுமே நீங்கும். ஆனால் தை அமாவாசையில் விரதம் இருந்தால் பித்ரு தோஷத்துடன் சனியால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம். இந்த ஆண்டு தை அமாவாசையானது பிப்ரவரி 9ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமையன்று வருகிறது. அமாவாசை திதியானது பிப்ரவரி 9ஆம் தேதி அன்று காலை 7:53 தொடங்கி பிப்ரவரி 10ஆம் தேதி அன்று அதிகாலை 4:34 முடிவடைகிறது. திதி கொடுக்க உகந்த நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை ஆகும். இந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம். தர்ப்பணம் தருவது எப்படி? அமாவாசை நாளில் காலையில் எழுந்ததும் அரிசி சாதம் சமைத்து அதில் எள்ளு கலந்து வாழை இலையில் பிண்டம் பிடித்து வைக்க வேண்டும். தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் தரும். தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலுள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவதாகும். தர்ப்ப புல் எடுத்து மோதிரமாக செய்து அதை விரலில் மாட்டி தாம்பூலத்தில் எள்ளு, தண்ணீர் எடுத்து பக்கத்தில் வைக்க வேண்டும். பின் ஆட்காட்டி விரல், பெருவிரல் இரண்டுக்கும் நடுவில் எள்ளு வைத்து தர்ப்பணம் செய்யலாம். இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பல கோடி மைல்களுக்கும் தொலைவிலுள்ள பித்ருலோகத்தை அடையும். தை அமாவாசை அன்று இந்த சக்தியானது மிகவும் அபரிவிதமாக பெருகி இருக்கும். எள்ளு கலந்து சாதம் பிண்டம் பிடித்து காக்கைக்கு வைப்பதன் மூலம் நேரடியாக நம் பித்ருக்களுக்கு போய் சேரும் என்கிற ஐதீகம் உண்டு. வீட்டில் இருக்கும் ஆண்கள் இதை செய்வதால் நல்ல பலனை பெறலாம். தை அமாவாசை அன்று யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த விரதத்தை பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது. ஆனால் கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். உடலில் நேர்மறை ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எள்ளு லட்டு, நல்லெண்ணெய், வஸ்திரம், நெல்லிக்காய் போன்றவற்றை தானமாக வழங்குவது தை அமாவாசை அன்று மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்நாளில் சூரிய பகவானுக்கு பால் மற்றும் எள்ளுடன் அர்க்கியத்தை ஆற்றிப்பதன் மூலம் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். பிரம்ம முகூர்த்த காலத்தில் கங்கையில் நீராடினால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். கங்கை நதியில் குளிக்க முடியாதவர்கள் இந்நாளில் கங்கை நீரை தண்ணீரில் ஊற்றி குளிக்க வேண்டும். இந்த ஆண்டு தை அமாவாசை வெள்ளிக்கிழமை வருவதால் முந்தைய நாளுக்கு பதிலாக புதன் அன்று வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். மேலும் அந்நாளில் தர்ப்பணம் கொடுப்பவர் அதிகாலையிலே எழுந்து நீராடி விரதம் இருக்க வேண்டும். குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. தை அமாவாசை அன்று என்ன செய்யக்கூடாது? தை அமாவாசை அன்று வீட்டை சுத்தம் செய்வது, துடைப்பது, விளக்கை கழுவுவது ஆகியவற்றை செய்யவே கூடாது. அதுபோல் இந்த தை அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலமிடுதல், மணி அடித்து பூஜை செய்தல் போன்றவற்றை செய்யவே கூடாது. தை அமாவாசை நாளில் இறைச்சி, வெங்காயம், பூண்டு போன்றவற்றை சாப்பிடக்கூடாது.
தை அமாவாசை அன்று பெற்றோரை இழந்த பெண்கள் விரதம் இருக்கலாம். ஆனால் சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்க கூடாது. தை அமாவாசை நாளில் காகம் உணவை எடுக்காமல் நீங்கள் உணவை சாப்பிடக்கூடாது. அதேபோல தை அமாவாசை அன்று தர்ப்பணம் திதியை மாலை வேளையில் கொடுக்கக்கூடாது. இந்த அமாவாசை நாளில் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு அல்லது முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். தை அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுப்பவர்கள் கடல், ஆறு, குளம் போன்றவற்றின் கரையில் இருந்து உங்களின் 3 தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை உங்களால் இங்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்றால் இவ்வாறு வீட்டில் செய்யலாம். ராமேஸ்வரம், திருச்செந்தூர், முக்கடல் கூடும் கன்னியாகுமரி மற்றும் காவிரியின் முக்கூடல் தலமான பவானி இங்கெல்லாம் மக்கள் கூட்டம் கூடுதலாக இருக்கும். ராமேஸ்வரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ராமநாத சுவாமி மற்றும் அம்பாள் திருச்சிலைகள் தை அமாவாசை தினத்தன்று அங்குள்ள அக்னி தீர்த்தத்திற்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புனித நீராடல் நடைபெறும்.